அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு எபோ ஆர் பிலோ செஷன் நடக்குன்றது பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி கூட சென்செக்ஸும் இன்னைக்கு அப்டேட் பண்ணுறோம். நம்ம கால்குலேஷன் எல்லாத்துக்குமே பொருந்த இண்டெக்ஸ் அத்தனைக்குமே. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நிஃப்டி 25,400 கால் 102 rupees 102 ரூபாய்க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப்சைடு செல்வதற்கும் 102 ரூபாய்க்கு பிலோ கீழே இருந்தால் மார்க்கெட் இறங்குவதற்குமான வாய்ப்புகள் உண்டு. அந்த இடத்துல இருக்கும்போது நீங்கள் உங்கள் டிசிஷன் என்னவோ டிசைட் பண்ணலாம். 102 25,400 கால். அதற்கு மேலே இருந்தால் அது ஒரு வேலையில் போயிட்டு கண்டிப்பாக திரும்பி ஆகணும். அது இதர் அதே டைரக்ஷன். அதே போல் கீழே வந்தாலும் ஒரு வேலையில் திரும்பணும், டைரக்ஷன் ஆகும். அப்போது அந்த இடத்துல இருந்து ஒரு டிசிஷன் எடுத்து ஒரு ப்ராஃபிட் எடுத்தீங்கன்னா அடுத்த இடத்துக்கு போகும்போது நீங்கள் புக் பண்ணலாம். அப்போ அடுத்த வேல்யூ எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போது நீங்கள் எந்த டெக்னிக் பயன்படுத்துறீங்களோ அந்த டெக்னிக்லையும் இது மேட்ச் ஆச்சுன்னா, இப்போ நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கலாம், ட்ரெண்ட் லைன்ஸ் பார்க்கலாம், ஏதோ பேட்டர்ன்ஸ் பார்க்கலாம், ஓப்பனர்ஸ் பார்த்து எதை பார்த்து பண்ணுறீங்களோ, சப்போர்ட் அண்ட் ரெசன்ஸ் பார்க்கலாம், எதை பார்த்து பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வரும்போது நீங்கள் புக் பண்ணிட்டு வெளியே போகிறது பெட்டர். நான் ஒரு வேல்யூ தான் சிந்திக்கணும் என்பதற்காக தான் அந்த வீடியோவில் லெவல் கொடுக்குறோம், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? இது நிஃப்டி இது. ஓகேங்களா? சென்செக்ஸ் இது பார்ப்போம். சென்செக்ஸ் எனக்கு எக்ஸ்பைரிங் கூட நம்ம ஸ்டூடெண்ட் 0 to 0 கால் பண்ணுறவங்க ரூல் என்னவோ அந்த ரூல் படி தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். என்ன பிரீமியத்தில் எடுக்கணுன்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அந்த ரூலை மறந்துடாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. சரி, 82,700 புட்டு 128 ருபீஸ்க்கு மேலே 82,700 புட்டு 128 ருபீஸ்க்கு எபோ இருந்தால் மார்க்கெட் டவுன் சைடு இறங்கும், பிலோ இருந்தால் மார்க்கெட் ஏறும். ஓகேங்களா? இது இந்த இடத்துல வரும்போது நீங்கள் டெசிஷன் எடுங்க. அதே போல் இதுவும் ஒரு வேளையில் போனால் இது திரும்பி ஆகணும், இதர் அதே கீழே வந்தாலும் ஒரு வேளையில். ஏன்னா மேக்ஸுங்கிறது எல்லாத்துக்குமே ஒன்று தான். மேக்ஸுங்கிறது மாறுபடாது. எனக்கு 100 ஆன்சர் வந்தால் உங்களுக்கும் 100 தான் ஆன்சர். அப்போ மேக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்டோ ப்ரைஸ் ஆக்ஷனோ எதுவுமே பார்க்க, நியூஸு எதுவுமே பார்க்கறதில்ல. நம்ம வேல்யூவில் இருந்தால் அந்த நியூஸே அதுக்கு மேட்ச் ஆகி போகும். அப்போ இதை பற்றி உங்களுக்கு தெரிதல் இருந்தால் பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க. யூடியூப் பப்ளிக் டொமைனில் யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்கிறதையும் நீங்கள் ஆராய்ந்து அது சரியாக இருக்குன்னா பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.